இங்கிலாந்தில் ஒரு காலத்தில் ஜோயான் ரவுலிங் என்ற இளம்பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இன்று உலகமே அவரை கே ரவுலிங் என்று அறிவதுண்டு. ஆனால் அப்போது அவளின் வாழ்க்கை மாயாஜாலம் எதுவும் இல்லை. ஒரு தனித்தாய் தனது குட்டி மகளை தனியாக வளர்க்கும் போராட்டத்தில் இருந்தாள். பணம் இல்லை, உணவு கூட போதிய அளவில் கிடைக்கவில்லை. பல நாட்களில் தன் மகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவள் தன்னுடைய உணவை தியாகம் செய்தாள். அரசின் உதவியால் மட்டும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. பல இரவுகளில் அவள் அழுத வண்ணமே இருந்தாள். என் வாழ்க்கை ஒரு நாள் மாறுமா என்று கேள்வி கேட்டாள். ஆனால் அந்த இருளில் கூட அவளை உயிரோடு வைத்தது ஒரு கனவு, ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்ற கனவு. சொற்கள் உலகையே உருவாக்கும் சக்தி கொண்டவை என்று அவள் நம்பினாள். அதனால்தான் தனது கதைகளை உலகத்தோடு பகிர வேண்டும் என்று முடிவு செய்தாள். அன்று தோறும் அவள் தனது குழந்தையை அழைத்து அருகில் இருந்த ஒரு காபி கடைக்கு செல்வாள். அவள் மகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ரவுலிங் சிறிய காகிதங்களின் மேல் எழுதி கொண்டே இருந்தாள். அவ்வாறு எழுதப்பட்ட கதை ஒரு சிறுவனின் கதை, ஹாரி பாட்டர். ஆனால் அந்த கையெழுத்து பிரதியை வெளியிடுவது ஒரு புதிய போராட்டமாக மாறியது. அவள் அதை பதிப்பகங்களுக்கு கொடுத்தாள். ஆனால் 1, 2 இல்லை, 12 பதிப்பகங்கள் இது விற்காது என்று மறுத்துவிட்டன. இந்த புத்தகத்துக்கு சந்தை இல்லை என்று சொல்லியும் விட்டனர். அந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் கைவிட்டிருப்பார்கள். ஆனால் ரவுலிங் விடவில்லை. அவள் தொடர்ந்து நம்பிக்கை வைத்தாள். மீண்டும் எழுதினாள், சீரமைத்தாள், நம்பிக்கையை தழுவிக்கொண்டாள். இறுதியில் ஒரு சிறிய பதிப்பகம் அவளுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. முதலாவது அச்சு வெறும் 500 புத்தகங்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது அடுத்தது உலகையே மாற்றப் போகிறது என்பதை. ஹாரி பாட்டர் வெறும் விற்பனை அல்ல, அது ஒரு அதிர்ச்சி அலை. குழந்தைகள் அதை நேசித்தார்கள், பெற்றோர்கள் அதை விரும்பினர், உலகமே அதை தழுவிக்கொண்டது. படிக்கட்டின் கீழ் வாழ்ந்த ஒரு சிறுவன் மந்திர உலகை கண்டுபிடித்தான். அந்த கதை கோடிக்கணக்கான மனங்களை தொட்டது. வறுமையிலிருந்து வெற்றி வர ரவுலிங்கின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவருடைய புஸ்தகங்கள் உலகம் முழுவதும் 500 மில்லியன் பிரதிகளுக்கும் மேலாக விற்றன. அவர் உலகின் மிகச் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராக உயர்ந்தார். ஆனால் பணத்தை விட முக்கியமானது அவர் உலகத்திற்கு தந்தது நம்பிக்கை, மந்திரம், கற்பனை. கே ரவுலிங் நம்மை கற்றுக் கொடுப்பது என்னவெனில், மறுப்பு என்றால் முடிவு அல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. தோல்வி என்றால் நிரந்தரம் அல்ல, அது ஒரு படிக்கட்டு மட்டுமே. நீ விடாமல் போராடினால் உன் கதை உலகையே மாற்றும். அதை நினைவில் கொள். எதுவுமின்றி எழுந்து ஒரு புராணமாக மாறியவர் ரவுலிங் என்றால் நீங்களும் முடியும். கனவு காணுங்கள், போராடுங்கள், நம்புங்கள். உங்கள் மந்திரம் உங்களை காத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.